Hello, vanakkam. Welcome back to my channel. Let us talk about effort. Inniki I read a quote which I really loved. I would share that with you today. So the quote goes like this. Every lion that chases a deer might not catch it, but every lion that catches a deer has surely chased it. ஒரு டியரை சேஸ் பண்ணி போகிற அனைத்து லைனுக்கும் அந்த டியர் கிடைக்காது. ஆனால் டியரை கிடைக்கிற லைன் எல்லாம் சேஸ் பண்ணி தான் கிடைச்சிருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம எஃபர்ட் போடுற எல்லா விஷயத்துலையும் நம்ம 100% சக்ஸஸ் அடையணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாருக்கும் காமன் டினாமினேட்டர் என்னென்னா தே ஹவ் புட் இன் எஃபர்ட். எஃபர்ட் இல்லாமல் நோபடி இஸ் கம்மிங் அப் டவுன் ஃப்ரம் ஹெவன் டு ஜஸ்ட் கிவ் லைஃப். நமக்கு வாழ்கிறதுக்கு வேண்டினது கொடுக்கறதுக்குன்னு யாரும் இறங்கி வர போகிறது இல்லை. நம்ம எஃபர்ட் எடுத்து தான் ஆகணும். அப்போது ஒன் திங் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் அலைவ், நம்ம இருக்கிறோம், வி ஆர் அலைவ், அதுக்காக உலகம் மொத்தமும் நம்மளை சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உலகம் த வேர்ல்ட் டசன்ட் ஓவர்ஸ் எனி திங். The world doesn't owe us love, the world doesn't owe us care, the world doesn't owe us happiness, the world doesn't owe us money, the world doesn't owe us health, the world doesn't owe us anything. I believe that we are put on this earth so that we will work towards whatever is important to us. We will earn those things through our own effort. ஒரு சிலருக்கு எஃபர்ட் போட முடியாத அளவுக்கு ஃபிசிக்கலி பிரச்சனைகள் இருக்கிறவங்களா இருக்கலாம், ரொம்ப வயசானவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி ஆள்களுக்கு we need to support them and help them. But நம்மளுக்கு தேவையானது, இஃப் யூ ஆர் அ கேப்பபிள் பர்சன், இஃப் யூ ஹாவ் தி பிரெயின்ஸ், இஃப் யூ ஹாவ் த ஃபிசிக்கல் எபிலிட்டி, யூ ஷுட் புட் இன் எஃபர்ட். இந்த எஃபர்ட் தான் வில் ஃபைனலி டிட்டர்மின் வெதர் ஆர் நாட் யூ பிகம் சக்ஸஸ்ஃபுல். நம்மளுக்கு வேறு எது தான் நம்ம சொன்னாலும் சரி, எஃபர்ட் எடுக்காமல் சக்ஸஸ் ஆக முடியாது. ஷார்ட்கட்ஸ் இல்லை சக்ஸஸில். ஸோ இஃப் யூ ட்ரூலி வாண்ட் சம்திங், ப்ளீஸ் ஜஸ்ட் கோ ஃபார் இட் அண்ட் புட் இன் அன் எஃபர்ட். சின்சியராக ஒரு எஃபர்ட் கொடுத்துடுங்க. that will take you somewhere. எங்கேயும் ஒரு எஃபர்ட்டு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா you will never reach anywhere. எங்கேயுமே நம்ம போய் சேர முடியாது. நம்மளுக்கு எங்கெங்கே சின்சியர் எஃபர்ட் இருக்கோ அங்கெங்கே தான் ஈவன் த பாசிபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் எக்ஸிஸ்ட். நம்ம எஃபர்ட்டே எடுக்கலைன்னா தட் பாசிபிலிட்டி இஸ் க்ளோஸ்ட் அவுட். அந்த ஆப்ஷனே இல்லை, அது நல்லா வருங்கிற ஆப்ஷனே இல்லை. யூ ஆர் க்ளோசிங் இட் அவுட். பட் இஃப் யூ ஆர் அட்லீஸ்ட் புட்டிங் இன் அன் எஃபர்ட், odds may be against you. See, what I always believe is that odds என்ன, ப்ராபபிலிட்டி என்ன, இட் டசன்ட் மேட்டர். தி பெட் ஷுட் பி ஆன் யூ. உங்கள் மேலே நீங்கள் பெட் வைக்கணும். வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஐ ஆம் தேர், ஐ ஸ்டாண்ட் ஃபார் மீ, ஐ வில் ஒர்க் ஹார்ட், ஐ வில் கீப் கோயிங், ஐ வில் நாட் கிவ் அப் அப்படின்னு நம்மளுக்கு மேலே நம்ம பெட் வச்சிட்டோம்னா தட் இஸ் ஆல்வேஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஆட். வேறு ப்ராபபிலிட்டிஸுக்கும் சான்ஸுக்கு சர்க்கம்ஸ்டான்சஸுக்கும் ஆளுகளுக்கு மேலே நம்ம பெட் வச்சு பிரயோஜனம் இல்லை. பெட் வைக்கிறதா இருந்தால் நம்ம மேலே வைக்கணும். நம்ம கொடுக்க போகிற எஃபர்ட்லேருந்து தான் நமக்கு சக்ஸஸ் வரும். அண்ட் இட் இஸ் தேர் இன் அவர் ஹேண்ட்ஸ் இட் எனி கிவன் டைம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் அலைவ் நோபடி ஓஸ் இஸ் எனி திங். பட் இஃப் யூ புட் இன் எஃபர்ட், யூ ஹாவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு சக்சீட். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. சி, இஃப் யூ கீப் புட்டிங் இன் அன் எஃபர்ட், அட் சம் பாயிண்ட் எவென்ச்சுவலி யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நமக்கு சக்ஸஸ் கிடச்சி தான் ஆகும். பட் கன்சிஸ்டண்ட்டாக அந்த எஃபர்ட் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அப்போது நம்மளோட பாஸ்ட்டு, நம்மளோட ப்ரெசண்ட்டு, நம்மளோட ஃப்யூச்சருங்கிற கான்செப்டில் எல்லாம் போய் முழுகாமல் இப்போது இந்த நிமிஷம் என்னால் என்ன பண்ண முடியும், வாட் இஸ் த பேசிக் பெஸ்ட் திங் தட் ஐ கேன் டூ விச் இஸ் குட் ஃபார் மீ, எனக்கு நல்லது, அது என்ன, அது யோசித்து அது செய்யலாம். அஃப்கோர்ஸ் வித் அ மாரல் காம்பஸ். நம்ம மற்ற யாரையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டோ, அன்ஃபேர் ஆயோ, மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிட்டோ எதுவுமே நம்ம நடணும்னு ஆசைப்படலை. பட் நியாயமாக நம்மளோட முயற்சினால் கிடைக்கக்கூடாது அகாடமிக் ப்ரில்லியன்ஸ் இதெல்லாம் வேறு யாரும் கொடுக்கறதில்ல. நம்மளாக உட்காந்து படிக்கிறது தானே, இது நம்மளோட மெரிட்டு தானே. 100% நம்ம பெனிஃபிட் நம்மளோட எஃபர்ட் தானே. ஒரு நம்மளோட குட் ஹெல்த்துக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நல்ல ஹெல்த்து கொண்டு வருது, இதெல்லாம் நம்ம கையில் இருக்கிற விஷயங்கள் தானே. ஒர்க்கில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா ப்ரொமோஷன் எடுக்கிறது, இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். நம்மளோட ஸ்கில் நம்ம அப்கிரேட் பண்ணுறது. ஸோ பை டூயிங் த ரைட் திங், பை புட்டிங் இன் அவர் எஃபர்ட் வேர் இட் மேட்டர்ஸ், we will succeed. And that we owe it to ourselves. We definitely owe it to ourselves to give in our best efforts. நம்மளோட பெஸ்ட் எஃபர்ட் நம்ம ருட்டீனாக கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா போதும். அப்போது சக்ஸஸ்ங்கிறது நமக்கு வந்துடும். நம்ம அந்த எஃபர்ட் போடாமல் வேறு எதுக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பித்தாலும் that will never get us anywhere.
அங்கேருந்து எங்கேயும் போய் செய்கிறதுக்கு இல்லை. நம்ம நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்கிறோம், 10 பேர் கூட இருந்து கஷ்டம்னு சொல்கிறாங்க. அதனால என்ன ஆகும்? வேர் இஸ் ப்ரோக்ரஸ் இன் திஸ்? இதில் எங்கேயும் ப்ரோக்ரஸ் இல்லையே. ஏதோ நடந்துச்சு. இஃப் யூ வாண்ட் டு ஸ்க்ரீம் ஃபார் அ லிட்டில் வைல், யூ ஸ்க்ரீம் அண்ட் தென் யூ கம் பேக் அண்ட் யூ புட் இன் ஒர்க் அகேன். தலை நிமிர்ந்து நடக்கணும் வாழ்க்கையில். தலை எப்போ நிமிர்ந்து நடக்க முடியும்? நம்மளால் முடிஞ்ச 100% நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தெரியும்போது தலை நிமிர்ந்து நடப்போம். மற்றவங்களை காமிக்கிறதுக்காக எஃபர்ட் போடுற மாதிரி நடிச்சிட்டெல்லாம் நம்ம எங்கேயும் போய் சேர முடியாது. அந்த விஷயத்தினால என்னால் போட முடியாது, இதனால் என்னால் போட முடியாதுன்னு நம்ம எக்ஸ்கியூஸ் சொன்னதுனாலே நம்மளால் எங்கேயும் போய் சேர முடியாது. தலை நிமிர்ந்து நம்ம நடக்கணும்னா இப்போ நம்ம கையில் என்ன இருக்கோ, நான் என்னோடய பையனுக்கிட்ட இதுதான் சொல்லுவேன், உனக்கு எங்கே வேணும் போகலாம். பட் எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ் சரியான பிறகு, எல்லாம் பர்ஃபெக்டாக வந்த பிறகு நீ எஃபர்ட் எடுக்கும்னு நீ நினைக்காதீங்க. இப்போ உனக்கிட்ட என்ன இருக்குது, நீ இப்போ எங்கே இருக்கு, அதை வச்சு ஆரம்பிங்க. வித் வாட் யூ ஹாவ், வேர் யூ ஆர், அங்கே இருந்து ஆரம்பிங்க. அப்போது எதுவும் நல்லது உனக்கு வந்துடும். இதுதான் நான் என் பையனுக்கிட்ட சொல்லுவேன், அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். புட் இன் த எஃபர்ட், ஸ்டார்ட் வேர் யூ ஆர், டூ வாட் யூ கேன், யூஸ் வாட் யூ ஹாவ், புட் இன் ஆல் த பெஸ்ட் எஃபர்ட்ஸ் தட் யூ கேன் டூ. அப்படி தான் லைஃப்பில் நம்ம முன்னாடி போக முடியும். தலை நிமிர்ந்து நம்ம வாழ்க்கையை சிரித்து சந்திக்க முடியும். அப்படி தான் வாழணும், இல்லை? சந்தோஷமாக நம்ம வாழணும், வாழ்க்கையை சிரித்து சந்திக்கணும். அதுதானே வாழ்க்கையில், அதுதானே நம்ம கெத்தாக வாழ்கிறோம். வேறு என்ன இருக்குது வாழ்க்கையில்? Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.